ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஷார்ட் அண்ட் ஆன்லைன் கிளாஸில் இணைஞ்சு படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், டீட்டெயில் கொடுத்துருவோம். நீங்கள் என்ன ஸ்டேஜில் இருந்தாலும் சரி, ஸ்பீட் ஆரம்பிச்சுட்டு சார் இல்லை சார் இப்போ தான் வந்து பேசிக் லெசனே வரேன் ஸோ அப்படிங்கிற என்ன ஸ்டேஜில் இருந்தாலும் சரி தெளிவாக மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கேற்ற இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம டீட்டெயில் அனுப்பிடுவோம். அது பார்த்துட்டு ஓகே அப்படின்னா தாராளமாக நம்மளுடைய வகுப்பில் இணைச்சு படிக்கலாம். ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ இந்த வீடியோ தமிழ் ஷார்ட் ஹேண்டில் ஸ்பீட் பேட்ச் எழுதுறீங்க இல்லையா, ஸோ உங்களுக்கான வீடியோ தான். ஸோ இந்த வீடியோ மூலிமா ஒரு சில விஷயங்களை நீங்கள் தமிழ் ஷார்ட் ஹேண்டில் முக்கியமாக ஃபாலோ பண்ணணும், அதுதான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், நான் சொல்லக்கூடிய விஷயங்களை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். சரிங்களா? அப்போ தான் வந்து தமிழ் ஷார்ட் ஹேண்டில் எந்த விதமான பயமும் இல்லாமல் நம்ம ரிசல்ட்டை கொடுக்க முடியும். புரியுதுங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு சென்டென்ஸ் இருக்குது, காற்றில் எங்கும் மனம் பரவியது. இதுக்கு பார்த்தீங்கன்னா காற்றில் ஸ்டோக் போட்டாச்சு, எங்கும் போட்டாச்சு, மனம் போட்டாச்சு. பரவியதுக்கு நான் வந்து ஒரு அர்ஜென்ட், அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு வேகமாக போகிறனால பர் போட்டு வது தான் போட்டிருக்கேன். ஸோ பர் ஸ்டோக்கு போட்டு வது. இது எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம், இந்த ஸ்டோக்கை நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ அங்கே தான் முன்னாடி இருக்க சென்டென்ஸ் எல்லாமே படித்து பார்க்கணும். ஓகேங்களா? முன்னாடி இருக்க சென்டென்ஸ் எல்லாமே படித்து பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து காற்றில் எங்கும் மனம் பருவது வராது, பரவாது அப்படின்னு வராது. ஸோ இப்போ பரவியது தான் வரும். நம்ம அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோக் வேகமாக போடுறதுனால கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இது சிம்பிளாக தான் இருக்கும். இது சின்ன சென்டென்ஸ் தான், இது எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் இதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடில் நிறைய வார்த்தைகள் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு வரும். சரிங்களா? ஸோ அங்கே புது புது வார்த்தைகள், தெரியாத வார்த்தைகள்லாம் இருக்கும். அந்த சென்டென்ஸை படித்து பார்த்தா ஓரளவுக்கு தான் அதை கண்டுபிடிக்க முடியும். அங்கெல்லாம் என்ன பண்ணுறது அப்படின்னா, நல்லா புரிஞ்சுக்குங்க, நமக்கு ஸ்பீடு அதிகமாக வர்றது ஒரு ஸ்பீச்சை மையமாக வச்சோ அல்லது ஏதோ வந்து ஒரு பட்ஜெட் தாக்கல் அந்த மாதிரி தான் வரப்போகுது. ஓகேங்களா? ஒரு ஸ்பீச்சை மையமாக வச்சு வரும், ஒரு சட்டமன்றத்தில் உரையாற்றுதல் அதை பேஸ் பண்ணி வரும். சரிங்களா? ஸோ அதோடு கூட ஏதாச்சும் ஒரு அரசு நிகழ்வில், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுதந்திர தினம், ஒரு குடியரசு தினம், ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா சிஎம் பேசுறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு வரத்துக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி பேசும்போது எந்த மாதிரியான வார்த்தைகளை அவங்க யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள். புக்கில் நிறையா வந்து கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன், சுட்டி காட்ட விரும்புகிறேன், இத்துடன் எனது உரையை முடித்துக் கொள்கிறேன், அதெல்லாம் வந்து ஷார்ட்கட் சொல்லி கொடுத்துருப்போம் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அப்போ எந்த மாதிரியான ஸ்பீடு நமக்கு எக்ஸாமில் கேட்டுட்டு இருக்காங்க, அது சம்மந்தமான பேசேஜ், அந்த பேராகிராஃபை நிறைய நம்ம படிக்கிறோம் அப்படின்னா நமக்கு இந்த சென்டென்ஸ் மேக்கிங் கெப்பாசிட்டி கிடச்சிரும். ஸோ அப்போ நீங்கள் வந்து ஒரு ரேண்டமாக ஒரு 20-30 ஸ்பீடை வாட்ச் பாருங்கள். ரொட்டீனாக ஒரு 2 டைம்ஸ் வந்து வாட்ச் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும். இங்கே வந்து இதுக்கப்புறம் இந்த வார்த்தை தான் வரும். யாருக்கு சொல்கிறேன், என்னால் சென்டென்ஸை வந்து ஃபார்ம் பண்ண முடியல சார், நான் கொஞ்சம் மிஸ்டேக் வந்துட்டுருக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிஸ்டேக் வந்தாலுமே இந்த இடத்துல என்னால் ஸ்டோக்கே போட முடியல, யோசிக்க முடியல அப்படின்னா நல்லா பாருங்கள், காற்றில் எங்கும் மனம். ஸோ அர்ஜென்ட்டில் நம்ம பரவியதான் வந்து ஸ்டோக் போட முடியல, ஃபர்ஸ்ட் லெட்டர் போட்டு மூவ் ஆகிட்டேன். ஆக்சுவலாக இது வந்து உங்களால் நல்லா புரிஞ்சுக்குங்க, இது வந்து நீங்கள் எழுதக்கூடிய புது ஸ்பீடு, என்ன ஸ்பீடு வருதுன்னே தெரியாது எக்ஸாமில். அந்த இடத்துல நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய அந்த நேரத்தில் யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட் தான். நீங்கள் இப்போ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க இல்லையா, அது நீங்கள் அந்த இடத்துல யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப எல்லாத்துக்குமே உங்களுக்கு புக்கில் ஸ்டோக் இருக்கும், அதை தான் நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும். இது வந்து உங்களுக்கு டெஸ்ட் அப்போ நீங்கள் இந்த மாதிரி விஷயங்களை யூஸ் பண்ணலாம். அதுக்கு இப்போ இருந்தே நீங்கள் ரெடி ஆகுங்க. சரிங்களா? அந்த சென்டென்ஸ் மேக்கிங் கெப்பாசிட்டி கிடைக்கணும்னா நம்ம ரீடிங் ப்ராக்டிஸ் எடுத்தாகணும். என்ன ரீட் பண்ணுறது அப்படின்னா, ஸ்பீச் மையமாக வச்சு நிறைய பேராகிராஃப் இருக்கும் இல்லையா, அந்த உரை, நிகழ்த்திய உரை இருக்கும் இல்லையா, ஒரு பர்டிகுலர் இடத்துல நிகழ்த்திய உரை கவர்மெண்ட் சைடில் இருந்து, அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஸ்பீச்சை நிறையா படித்து பாருங்கள். ஸோ அது எங்கே சார் பார்க்கலாம் அப்படின்னா, நீங்கள் பட்ஜெட் தாக்கல் பார்த்துருப்பீங்க, அந்த பிடிஎஃப் இருந்தாலும் நீங்கள் வாட்ச் பார்க்கலாம். அல்லது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய ஸ்பீடு இருக்கு இல்லையா, புக்கில் இருக்கு இல்லையா, ஒரு குறிப்பிட்ட இயரில் இருந்தால் நீங்கள் ஆரம்பிச்சிருப்பீங்க, அதுக்கு முன்னாடி இருக்கிறது ப்ராக்டிஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க, அதெல்லாம் வாட்ச் பாருங்கள். அதெல்லாம் வாசிக்க உங்களுக்கு இந்த மாதிரி சென்டென்ஸ் தான் நமக்கு அதிகமாக வருது. ஒரு ஸ்பீடுனா, அதாவது ஒரு ஸ்பீச்னா இதுக்கப்புறம் இதை தான் பேசியிருக்காங்க. ஸோ எக்ஸாம்ஸோட ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் நீங்கள் படித்து பார்த்தீங்கனாலே ஒரு அளவுக்கு ஐடியா கிடைக்கும். ஒரு 50-60 ஸ்பீட்லாம் படிக்கும்போது கண்டிப்பாக வந்து ஒரு 2 டைம் நல்லா வாட்ச் பாருங்கள். ரொட்டீனாக ஒரு 2 டைம் வாட்ச் பாருங்கள். வாட்ச் பார்க்கும்போது ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். ஸோ அந்த ஐடியா தான் நமக்கு அந்த நம்மளே அறியாமல் இந்த இடத்துல இந்த வார்த்தை இதுக்கப்புறம் இதுதான் வரும் அப்படிங்கிற அந்த சென்டென்ஸ் மேக்கிங் கெப்பாசிட்டி இருக்கனால நம்மளால் வந்து ஒரு இடத்துல ஃபாலோ பண்ணாலும், அதாவது அந்த இடத்துல கொஞ்சம் முன்னாடி சொல்லிட்டு போயிடுவாங்க, ஏதோ ஒரு சூழ்நிலைனால நம்ம அந்த இடத்துல ஒரு 2 வார்த்தை பின்தங்கி இருக்கோம், டிக்டேட்டரை பிடிக்க முடியல, டிக்டேஷன் வந்து போட்டுகிட்டே போகிறாங்க, 2 வார்த்தை தாண்டி போட்டுட்டாங்க, 2 வார்த்தையும் அவங்களுக்கு நமக்கு 2 வேர்டு டிஃப்ரெண்ட் ஃபாலோ பண்ணி எழுதுறதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி மேக்ஸிமம் எழுதக்கூடாது. சப்போஸ் ஏதோ ஒரு
ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் நம்ம அந்த 2 வார்த்தை பின்தங்கி இருக்கோம் அப்படின்னாலும் ஃபாலோ பண்ணி பிடிக்கிறதுக்கு இந்த சென்டென்ஸ் மேக்கிங் கெப்பாசிட்டி நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தமிழை பொறுத்த வரைக்கும் நல்லா பாருங்கள், நிறைய விதத்தில் நம்ம வந்து கண்டிப்பாக ஸ்டோக் வந்து நல்லபடியாக எடுக்க முடியும். அந்த எடுத்த ஸ்டோக்கை தப்புலாம் எழுத முடியும். அப்போ இந்த சென்டென்ஸ் மேக்கிங் கெப்பாசிட்டி பேசிக்காக எல்லாருக்கும் இருக்கிறது அவசியம். ஸ்பீடை ரீட் பண்ணி பாருங்கள். ஹோம்ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடியும் ஒரு ஸ்பீட் நீங்கள் ஹோம்ஒர்க் பண்ணுற ஸ்பீடையுமே பிஃபோராக நீங்கள் ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹோம்ஒர்க் ஆரம்பிங்க. அதே மாதிரி அதுக்கு முன்னாடி ஏதாவது இயரில் ஸ்பீடு இருக்குன்னா அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண போகிறது இல்லைனாலும் ஜஸ்ட் வந்து நீங்கள் ரீட் பண்ணுங்கள். கம்பல்சரி இந்த ரீடிங் ப்ராக்டிஸ் இருக்கணும். எல்லாருமே ரீட் பண்ணிடுங்க. ரீட் பண்ணால் தான் ஓரளவுக்கு பேசிக் நாலேஜ் இருக்கும். சென்டென்ஸோட பேசிக் நாலேஜ். அந்த சென்டென்ஸோட பேசிக் நாலேஜ் உங்களுக்கு எங்கே யூஸ் ஆகணும் உங்களுக்கே தெரியாது. ஆனால் நிறைய இடத்துல அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த ஒரு விஷயத்தை மனசில் வச்சுக்கோங்க. இந்த ரீடிங் ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக தமிழ் ஷார்ட் ஹேண்ட் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் இருக்கணும். சரிங்களா? எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். வரக்கூடிய தேர்வு வந்து நல்ல முறையில் தான் இருக்கும். சரிங்களா? ஸோ போக போக இது மாதிரி நிறைய டிப்ஸ் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஃபாலோ பண்ணிக்கலாம்.